இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கார்த்திக் சுப்புராஜோட ஃபேன் பாய் சம்பவம் பார்த்துருக்கோம், லோகேஷ் கனகராஜோட ஃபேன் பாய் சம்பவம் பார்த்துருப்போம், அட்லியோட ஃபேன் பாய் சம்பவமும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த படமும் ஆதிக் ரவிச்சந்திரனோட ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் அந்த படத்தெல்லாம் விடவே ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அது என்னமோ கரெக்டு தான். ஏன்னா அந்த படத்துலலாம் ரெஃபரன்ஸ் இருக்கும், ஆனால் இங்கே ரெஃபரன்ஸில் தான் படமே இருக்கு. ஆனால் எதுவுமே திணிக்கணும்னு திணிச்ச மாதிரி இல்லைல்ல. கரெக்டு தான், எதுவுமே திணிச்ச மாதிரி இல்லை. பட் ஆனால் அப்படி ஒன்று வைக்கணுன்றதுக்காக ஒரு போர்ஷனை கிரியேட் பண்ணி ஒன்று கொண்டு போய் ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக, செம்ம என்டர்டெய்னிங்காக வச்சுருந்தாங்க. படம் முழுக்க கிரேசியான ஐடியாவாக இருந்துச்சு. நம்மளும் பார்த்து கத்தி கத்தி தொண்டையும் போயிடுச்சு. ஆதிக்கு வந்து பேட்டியிலலாம் சொல்லியிருந்தாரு, இது முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம்லாம் இல்லை, ஒரு எமோஷனல் கண்டென்ட்டும் இருக்குது, அப்பா பையனுக்கான ஒரு எமோஷனல் போர்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அது படத்தில் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சூட் ஆகுமா என்னன்றது எனக்கு தெரில. மற்ற படத்துலலாம் பார்த்தீங்கன்னா கதைக்கு சப்போர்ட் பண்ணுறக்காக சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வருவாங்க. ஆனால் இங்கே ஏகேன்ற ஒரு கேரக்டரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் கதையவே உருவாக்கியிருக்கிறாங்க. மொத்தத்தில் ஏகேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த குட் பேட் அக்லியே. ஏன்னா அது ஃபேன் பாய் சம்பவம். படமே ஒரு செம கிரேசியான அட்டம்ப்டா இருந்துச்சு. ஏன்னா ரீமிக்ஸ் பாட்டு, டார்க்கியை கூட்டு வந்து புலி புலி சாங்க பாட வச்சது, அந்த மாதிரி பாப்பப்பா இந்த மாதிரி சில பேர் பிஹேவ் பண்றது, ஆளே வந்து பயங்கரமா ரொம்ப வித்தியாசமா யோசிச்சு ஒரு பெரிய ஹீரோ கிடைச்சிட்டாரு அப்படின்றதுக்காக ஒண்ணு பண்ணாம அவரை நம்ம செலிப்ரேட் பண்ணணும், அவங்க ஃபேன்ஸை நம்ம செலிப்ரேட் பண்ண வைக்கணும், நானும் அவரோட ஃபேன் தான், அவங்க எல்லாரையும் நம்ம செலிப்ரேட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன இடத்துல கூட அவர் படத்தோட டைட்டில், அவர் யூஸ் பண்ண டைலாக்ஸ், பழைய படங்களை யூஸ் பண்ண டைலாக்ஸ், இப்படி எல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ணி ஒரு செம கிரேசியான அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா இது ஃபேன் பாய் சம்பவம்.